அண்மை செய்தி. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் செயல்பாடுகள் குறித்த முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்றது. நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டம், சிங்காரச்சென்னை 2.0, நகர்ப்புற சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் தற்போதைய நிலை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்றது. நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டம், சிங்காரச்சென்னை 2.0, நகர்ப்புற சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் தற்போதைய நிலை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. 25 மாநகராட்சிகளிலும் 24 மணி நேரமும் 7 நாட்களும் தடையற்ற குடிநீர் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக 25 மாநகராட்சிகளிலும் 24 மணி நேரமும் 7 நாட்களும் தடையற்ற சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். அதுமட்டுமின்றி 146 நகராட்சிகள் மற்றும் 429 பேரூராட்சிகளிலும் குடிநீர் உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு தினசரி குறைந்தபட்சம் 3 மணி நேரம் குடிநீர் வழங்குவதை உறுதி செய்து 5 ஆண்டுகள் அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த முக்கிய அறிவுறுத்தல்களானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது 2031 ஆண்டிற்குள் அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் பசுமை உள்கட்டமைப்பு திறந்தவெளி பொது இடங்கள் விரிவுபடுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.